2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை. பாவம்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் கூட கொஞ்சம் அவங்க அப்பா வச்ச மிச்சத்தை எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுதுங்க. அவங்க போட்டதை கட்டப்பிடி எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணுது. நீ பாவமே அறியாத இருக்கணும். உலகம் சொல்லுது களவும் கற்றுமற. அது திருடன் சொன்ன திருவாக்கு, திருடன் சொன்ன வாக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றது பாவம் அறியாதவன். கரங்களை 2 உயர்த்தி. பொய்னா என்னன்னே தெரியாது, மறைக்கிறதுனா என்னன்னே எனக்கு தெரியாது, விபச்சாரனா என்னன்னே எனக்கு தெரியாது, விக்கிரக ஆராதனைனா என்னன்னே எனக்கு தெரியாது, பகைனா என்னன்னே எனக்கு தெரியாது. அப்படி வாழத்தான் இயேசு கிறிஸ்து உன்னைய பிள்ளையா சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தகப்பன், பிதா, மகன் இயேசு. பிதா இயேசுவை பாவமாக்கினார் என்று இருக்கிறது. இதோ பாவமாக்கப்பட்டவர். எப்படி இருக்கு? கேட்க நல்லா இருக்கா? கேட்க நல்லா இருக்கா? எனக்கே படபடங்கு. ஆமா, இயேசு இங்க வர்றாரு. இயேசு இங்க வரும்போது இதோ பாவமாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்ல மனசு வருமா? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமாக்கப்பட்டவர், பாவம் அறியாதவர். நான் செஞ்ச பாவம் எல்லாம் அவர் மேல போய் அவர் பாவமாக்கப்பட்டு இருக்கிறார். நம்ம பாவம் எல்லாம் அவர்கிட்ட குவியுது. நம்மளுடைய விபச்சார சிந்தையெல்லாம் அவர்கிட்ட குவிந்து அவர் பாவமாக்கப்பட்டார். இதோ பாவமாக்கப்பட்டவர். இதோ இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் யார்? பாவமாக்கப்பட்டவர். அன்பு வாலிபனே, வாலிப சகோதரியே, நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் அவரை பாவம் உள்ளவராய் மாற்றுகிறது, அவரை பாவமாக்குகிறது, அவர் மேல் பாவத்தை குவிக்கிறது. ஏன் தெரியுமா? உன்னை ஆண்டவர் பிள்ளையா தெரிஞ்செடுத்துட்டாரு. உன் மேல அந்த பாவம் இருக்கக்கூடாதுன்னு அத்தனையும் வாங்கி 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 போட்டுக்கிட்டாரு. சிறு தம்பி, நீ துணிஞ்சு போய் சொல்ற, துணிஞ்சு பாவத்தில் நீ தரித்திருக்க. உனக்காக பாவமானவர் இயேசு கிறிஸ்து. மறந்து விடாதே. நீ செஞ்ச பாவம்லாம் அவர் மேல வந்து விழுது. நீ சொன்ன பொய்யெல்லாம் அவர் மேல வந்து விழுது. அவருக்கு இதெல்லாம் தெரியாது, அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. அவர் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர் அல்ல, அவர் விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் செய்த பாவத்தை விண்ணிலிருந்து வந்தவர் ஏற்றுக்கொண்டார். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.